எப்பொருள் ஐயா நான் யார் யாரை உங்களுக்கு கேட்பினும் சொல்லுங்க 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 ஐயா. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்னைக்கு என்ன சுரேஷ், நீங்க என்ன பண்ணீங்க? காலையில நீங்க சொல்ற மாதிரி அவுள் மாங்காய் போட்டு சாப்பிட்டேன். மதியம் மதியம் சாப்பிடல 5 மணிக்கு ஒரு இட்லி, வாழைத்தண்டு பொரியல், அவ்வளோதான். அதோட முடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தூங்க போற வரைக்கும் தூக்கம் ஒழுங்கா வரணும். இதுல முதல்ல தூக்கத்தை ஒழுங்கா கொண்டு வரணும். தூக்கம் ஒழுங்கா வந்தா தான் எல்லா நோயும் குணமாகும். ஐயா நீங்க சொன்னீங்கல்ல பொறுக்கி குழம்பு இது சேர்க்கணும், மரட்டை சேர்க்கணும்னு, வேர்க்கடலை சொன்னீங்கல்ல பொறி கூட, கொஞ்சம் அது எப்படி வறுத்த மரட்டையா இல்லை பச்சை மரட்டைங்கய்யா? சும்மா வறுத்த மரட்டை கொஞ்சம் சாப்பிட்டா போதுமான போட்டு கொஞ்சம் இந்த காரப்பொரி தயாரிக்கிறாங்களா அதே தான், கடையில காரப்பொரி தயாரிக்கலாம் அதே தான். அது கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கணும், கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கணும், கொஞ்சம் கேரட் போட்டுக்கணும், சுரவி போட்டுக்கணும். போட்டு அது ஒரு வேலை ஏதாவது ஒரு ஏன்னா உணவு பழக்கத்தை அடியோட மாத்திரணும். 6 மணிக்கு மேல எந்த நீரை தவிர எதுவும் அருந்தக்கூடாது. தூக்கத்தை அந்த சளியெல்லாம் வெளியே உடனடியே சளி வெளியே எடுத்தாங்க. இப்ப இருக்கிற சளி வெளியே எடுக்கலன்னு ஆளை கொண்டு போடும். சளி வந்தாவே தூக்கம் போயிடலாம். இல்லை உடம்பே அழுகி போச்சு, உடம்பே அழுகி டீக்கம்போஸ், தோலெல்லாம் நிறம் மாறிடும். அந்த வாய் வழியா கொடுக்குற மருந்து, அவன் கேன்சருக்கு வாய் வழியா கொடுக்குற மருந்து தான் அது படி சொல்றான், வேற ஒண்ணும் இல்லை. கேன்சருக்கு வாய் வழியா கொடுக்குற மருந்து என்ன சொல்றேன், என்ன சொன்னீங்க? கீமோதெரபி. அதே ரேடியோ தெராபி வேற, கீமோதெரபி வேற. ஆளை சாவடிக்கிறதுக்குன்னா ஆமா, ரேடியோ தெரப்பி போட்டாச்சும் ஆள் முடிஞ்சிருவான், அவ்வளவுதான். கீமோதெரபி கொடுத்தாலும் ஆள் முடிஞ்சிருவான். ஏன்னா ரத்தம் அழுகிட்டே இருக்கும், ரத்தம் கெட்டு போயிட்டே இருக்கும். ரத்தம் கெட்டு போயிட்டே இருக்கும். உணவு பழக்கத்தை நிறுத்த சொல்லணும். அதாவது முதல்ல புற்றுநோயாளின்னு கன்ஃபார்ம் ஆயிட்டா, அதுக்கு கட்டி வந்துட்டா உணவு பழக்கத்தை நிறுத்திடணும். ஏன்னா கட்டி வந்து இப்ப கட்டிங்கிறது உடம்புல வரவே கூடாது. கட்டிங்கிறது உடம்புல வரக்கூடாது. அது என்ன வேணாலும் மாறலாம். அது யாரு முடிவு எடுக்க? நீங்க முடிவு எடுக்கிறது உள்ள டிஎன்ஏ முடிவு எடுத்துரும். என்னது டிஎன்ஏ? நீ என்ன பண்றீங்க? பழக்க வழக்கத்தை வந்து மாத்தாம நீங்க இட்லியிலே இருப்பீங்க. இட்லி சாப்பிட சொல்லி யார் இட்லி சாப்பிட்டா நல்லாகுன்னு எவனா சொல்லியிருப்பேன்? நான் கேட்கறேன், உங்க உணவு பழக்கம் எது வேணா இருக்கும், புற்றுநோய்க்கு இட்லி சாப்பிட்டா நல்லாகுன்னு எவனா சொல்லியிருக்கானா? ஆனா ஒண்ணு சொல்லியிருக்கணும், புற்றுநோய்க்கு கீரை சாப்பிட சொல்லியிருந்தா ஓரளவுக்கு சரி. அப்படித்தான் பாண்டிச்சேரி அரவாளி ஓரளவுக்கு புற்றுநோய் கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தா அவன் அறிவாளி. ஏன் அதை சொல்றது இல்லை எவனுமே? நீங்களா படிச்சவங்க தானே, நீங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே, இதெல்லாம் அறிவு வேண்டாமா? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறா? சுயசிந்தனை இருக்குதா? இப்பதான் உங்களை கொட்ட முடியும் மண்டையில. நீங்க ரோட்ல நல்லா தின்னுட்டு இருக்கும் பொழுது நோய் வராத போது நீங்க கொஞ்சம் போட வேண்டிட்டு போயிருவீங்க. அப்படித்தான் நானும் தான். நான் தஞ்சாவூர்ல ஏதோ இந்த எங்க கடலூரை நான் வகுப்படுத்தேன். கடலூர்ல மட்டும் வள்ளலார் பாரு, பாண்டிச்சேரி அரவாளி, அவர் ஜிப்மர்ல வேலை செய்ய, ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவர் அவர். இந்தியாவிலே புகழ் வாய்ந்த. ஏங்க சத்தம் வந்துகிட்டே இருக்கு, ஒரு 20 நிமிஷம் அமைதிப்படுத்துங்க. அவங்களுக்கு கவனிங்க, அவங்களும் சேர்த்திருப்பானே, அவங்களுக்கு வருமே ரிங்கு, அவங்க கவனிக்கலாமே, அவங்க மூஞ்சி காட்டுங்க, அவங்களும் ஓப்பன் பண்ணலாமே இருக்கு, அவங்களை குழு சேர்த்திருக்கனே. உங்க போன்ல வாங்க, நீங்க உங்க போன்ல வாங்க. ஆஃப் பண்ணிக்கங்க, சத்தம் வரக்கூடாது. வகுப்பு நடத்துறோம் இல்லையா, இது பொழுதுபோக்கு கிடையாது. இது ரெக்கார்ட் பண்றேன், உங்களுக்காக இல்ல, உலகம் பாக்குறதுக்காக இது பண்ணி பண்றேன். இது உங்களுக்காக கிடையாது. யாராவது யூடியூப்ல போடுவாங்களா கிளாஸ? ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குசு குசுன்னு பேசிட்டு மருந்து வாங்கிட்டு மாத்திரையை போட்டு சாவடிக்கிட்டு போயிட்டே இருப்பான். இது ஓப்பனா எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பார்த்து எல்லாரும் இந்த உணவில்லாமல் வாழும் கலைன்னு சொன்னோன்னே, இந்த உணவு இல்லாமல் வாழ்தல் என்ன? உணவு உண்றதை பத்தி பிரச்சனையே இல்லை. இல்லாது இருக்கும் பொழுது உடம்பு எப்படி மருத்துவரா மாறுதுங்கிறத கேள்வி. உடனே உணவு இல்லாமல் கிடையாது. அது உணவு வேற, சுத்தம் வேற. சுத்தம் பண்றதுல உணவா இருக்க முடியும். இப்ப நீங்க சாப்பிட்றத சுத்தத்துக்கு தான் சாப்பிட்றீங்க, அதுக்கும் நீங்க சாப்பிட்றதுல சுத்தம் பண்றதுக்கு பல்லு விளக்குறது. பல்லு விளக்குறது போய் என்ன சொல்லுவாங்க, என்ன உணவு காலையில இருந்து பல்லு விளக்கிட்டு இருக்கும்போது யாராவது கேட்பாங்க, என்ன சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்களா யாராவது? அந்த மாதிரி தான் இது. யாருக்கும் புரியாது. இது உடலுக்கான மருத்துவம், மனதுக்கான மருத்துவம். ஏன்னா அந்த புற்றுநோயை கொல்லுவதற்காக அதுக்கு புற்றுநோயை கொல்லுவதற்காகவே அந்த பசி தாகத்தை வந்து கட்டுப்படுத்துறது. பசி தாகத்தை கட்டுப்படுத்த உணவு நேரத்தை தள்ளி போட்ட போகும்பொழுது உள்ள வந்து நல்ல கிருமிகள் மேல இருந்துருச்சு, வேட்டையாட நாளைக்கே வேட்டையாட ஆரம்பிச்சிடும்.
இப்ப காலையில இப்ப இரவு 6 மணிக்கு முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில 11 மணி வரைக்கும் நீர் பயிற்சி பண்றீங்க அந்த வெள்ளம் சாப்பிட்டு. ஆ, அப்ப எத்தனை மணி நேரம் வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 12, 15, 16 மணி நேரம் வரும்பொழுது புற்றுநோய் வேட்டையாடப்படும். அதுக்கப்புறம் அந்த கோலை வந்து வயிற்றுல இருந்து நிற்கும், வாயில வந்து கோலை வந்து நாத்தமா வந்து நிற்கும். நேரத்திலேயே எந்திரிச்சிடலாம். இந்த போக போக நேரத்தில் தூக்கம்லாம் குறைஞ்சிரும். அப்ப அதை வந்து என்ன பண்ணணும், இந்த பயிற்சிக்கு பயன்படுத்தணும். காலையில நேரத்துக்கு பயிற்சி பண்ணணும். ஆரம்பத்துல அப்படியே வரும், தூக்கம் பயங்கரமா வரும். அப்படியே தூக்கம் குறையும் ஏறும், தூக்கம் குறையும் ஏறும். எப்படி இருக்குதுங்க? ஆஹ் எங்க அவங்க போயிட்டாங்க, கலைநிலை எப்படி இருக்கு, தூக்கமெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. நம்மள கடுமையான தூக்கம் ஆமா வர அது. ஆமா. ஆமாய்யா, நல்லா தூங்குறேன் ஐயா. ஒண்ணும் பிரச்சனை இல்லையா. ஒழுங்கா தூக்க போறாங்க, ஒழுங்கா ஆமா சிறுநீர் போறாங்க. முந்தில சிறுநீர் கண்ட்ரோலா இருக்காது, அது சேலையிலே அடிச்சிருவாங்க, சேலையிலேயே. ஆமா ஆமா. புற்றுநோய் வந்துட்டா அவ்வளவுதான், எல்லாம் எந்த சிஸ்டம் அவுட் ஆயிரும். இந்த சாதாரண ஆகாரம் திங்கனாலும் இப்படித்தான் மாட்டுவான். நீங்க வந்து அது அசைவம் தின்னாலும் சரி சைவம் தின்னாலும் சரி ரெண்டுமே வந்து ரத்தத்தை கெடுக்கும். அதாவது எல்லா உணவுகளுமே நீரை தவிர. நான் கூட இப்ப எலுமிச்சை பழம் போட்டு குடிச்சிட்டு வந்தேன், அது என்னோட வாய் கொழுப்பு. அது 98 விழுக்காடு நல்லது, 2 விழுக்காடு தீமை, அது எனக்கு தெரியும். அதனால அதை புரிஞ்சுக்கணும். சரி, அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதை கரைச்சி 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 ஒண்ணுக்குள்ளேயே போகுது. சளி பாருங்க, அந்த நாளைக்கு தினம் படம் எடுக்கணும், வெளிக்கு போறத படம் எடுக்கணும், ஒரு படம் எடுத்து அனுப்பணும். வாந்தி வந்தா படம் எடுத்து எடுக்கணும், தினம் குறிப்பு எழுதிட்டு வரணும். சிறுநீர் போறப்ப எப்படி போய் பார்க்கணும், சளி சளியா ஜவ்வு ஜவ்வா அங்க ஆரம்பிக்கும். சளி பூரா குடல்லையே போகும், அப்படியே மலத்திலேயே போகும். விஷம் போரு இப்ப நீங்க இது வரைக்கும் மருந்து மாத்திரை நிறைய சாப்பிட்டுருப்பீங்க, அது பூரா கரைச்சி கரைச்சி எடுத்துட்டே இருக்கணும். இப்ப 12 மணி நேரம் ஓய்வு கொடுக்குற காலையில் பார்த்து இந்த வெள்ளையா இப்ப 12 மணி நேரம் ஓய்வு கொடுத்துருவீங்க. காலையில் எந்திரிப்பீங்க, காலையில் 6 மணிக்கு எந்திரி நாக்கை நீட்டி பாருங்க, அந்த நாக்குல வெள்ளை குறைஞ்சிக்கிட்டே வரணும். அது வந்து வெள்ளை படிய வைக்கணும். இந்த 12 மணி நேரம் ஓய்வு கொடுக்குறப்ப உடுக்கிற விஷம்லாம் நாக்குல வந்துடும். அது அத்தனை மலம். மலம்னா அழுக்கி போனோம்னு நடக்கும். அப்ப காலையில இரவு உணவு சாப்பிட்றோம், அது அழுக்கி போய் தானே மலமா வெளியே வருது. நல்ல மனமா சாப்பிட்றோம், நல்ல மனம் வாய்க்கு போறப்ப மனமா சாப்பிட்றோம், ஆனா வெளியே வரப்ப எப்படி வருது, மலமா வரும். நாற்றத்தோடு வருது. ஏன்ப்பா நல்லதை தானே சாப்பிட்டீங்க, ஏன் நாற்றத்தோடு வருது? ஏதோ பழம் சாப்பிட்ட பிறகு பல வாடை வருது. கீரை சாப்பிட்டா வாடையே வராது. ஆனால் நீங்க சாதாரண உணவு சாப்பிடும் பொழுது ஏன் அவ்வளவு நாற்றத்தோடு வருதுன்னா உடம்பு ஏத்துக்கலன்னு அர்த்தம். என்னது? அது மட்டும் இல்ல, நீங்க சாப்பிட்றவங்க கணையும் பயங்கரமா வேலை செய்ய வேண்டி இருக்குது, கல்லீரல் பயமா வேலை செய்ய வேண்டி இருக்குது. அதாவது தகுதிக்கு மீறி வேலை கொடுக்குறீங்க. இது விலங்குகளுக்கு அந்த செரிமான நீர் உண்டு, நமக்கு அந்த செரிமான நீர் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு முதலை தான் உலகத்திலே கொடூரமான ஜீரணத்தன்மை உடையது. உலகத்திலேயே பயங்கரமான பல கோடி ஆண்டு இருந்துட்டு வருது, டைனோசர் காலத்துல வந்து இருக்குது பல கோடி ஆண்டு. அதுதான் கொடூரமானது. அது தன்னுடைய பழக்கத்தை மாத்தினதே இல்லை இது வரைக்கும். அது யாரும் பழக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அது வாயில ஒரு டின்னு, தகர டின்னோ ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படியே முழுங்கிரும். முழுங்கி அப்படியே சீரணம் பண்ணி கரைச்சி மரத்துல வெளியேற்றிடும். நாம இரும்பு முழுங்கிட்டு கரைக்க முடியுமா? முடியாது. ஆனால் அதையும் மீறி நம்ம திங்குறோம். தின்னு இந்த ஓட்டையாகிறதுனால இந்த புற்றுநோய் வர்றதுக்கு காரணமே. இது புற்றுநோய் கிடையாது. இது என்ன தெரியுமா சேர்ந்திருக்குது? சளியும் நச்சுத்தன்மையும் அதிகமாக சேர்ந்து விட்டது, அவ்வளவுதான். என்னது? சரி, நச்சுத்தன்மை சேர்ந்துருச்சு. சரி, புற்றுநோய் வந்தா எதுக்கே சளி வரணும்? புற்றுநோய்னா ஏதோ வளர்ந்துட்டு இருக்குது, அதுதான். ஏன் சளி வந்தது, ஏன் நுரையில நடக்க முடியல? புற்றுநோய் அந்த கட்டி மட்டும் தானே வளரணும், அப்படின்னு தடுமாறு வருது. அப்ப எல்லாம் சேர்ந்து உங்களை கொல்லுது. எல்லா இடத்துலையும் சளியும் நச்சுத்தன்மை அதிகமாகி உங்கள் உடல் இயக்கத்தை தடை செய்கிறது. காரணமே நீங்க சளி குறைந்த உணவை பின்பற்ற தெரியல. சளி குறைந்த உணவை கண்டுபிடிச்சு 30 ஆண்டு தான் ஆச்சு. 150 ஆண்டுக்கு முன்னாடி ஜெர்மன் டாக்டர் ஆர்னால்ட் கண்டுபிடிச்சார். நாளைக்கு புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த 1ஆம் பக்கம் 2ஆம் 47 பாடம் இருக்குது. முதல் 9 பாடத்தை பல முறை படிச்சிடணும். நாளைக்கு புத்தகம் வந்துடும் நினைக்கிறேன், அனுப்பிடுவான்னு நினைக்கிறேன். போட்டிங்களே, நாளைக்கு வந்துருக்கணும். நாளைக்கு வராது, நாளைக்கு திங்கக்கிழமை வந்துடும் நினைக்கிறேன். சரி, அப்ப எடையை பார்த்துருங்க. எடையை பார்த்து தினம் வந்து 100 கிராம் குறைஞ்சிட்டு வேகமா குறையும், சரசரசன்னு குறைஞ்சிட்டே போகும். ஏன்னா வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்ப சுத்தப்படுத்துற வேலையாக இருக்கு. எப்போ வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறீங்களோ அப்ப அந்த உணவு கழிவு இல்லாத பொழுது, இறப்பைக்கு வேலை இல்லாத பொழுது, அந்த உள்ளே இருக்கிற கிருமிகள், நல்ல கிருமிகள் எந்திரிச்சு விழித்து எழுந்து நேர புற்றுநோய் கிருமிகளும் வேட்டையாட ஆரம்பிக்கும். துரத்தி வேட்டையாடு, சாப்பிட்டு கொன்னு தானே சாப்பிட்டுக்கும். எப்படி இந்த செடிகள் அழுகி போன தாவரத்தையும் இலைதலைகளை சாப்பிட்டு எப்படி செடிகள் செழிப்பா வளர்ற மாதிரி இந்த நல்ல கிருமிகள் தீய கிருமிகளை கொன்னு தன்னை சாப்பிட்டு என்ன பண்ணிக்க, உடம்பை
சுத்தப்படுத்திக்கும் ஐயா. சுத்தப்படுத்திக்கு சுத்தப்படுத்துறது இது கிருமிகளை சுத்தப்படுத்துமா? என்னையா பேசுறீங்க? சொல்லுங்க என்ன? பலப்படுத்திக்கும் இல்ல ஆஹ் ஐயா. பலப்படுத்தும். அப்படி சுத்தப்படுத்துன்னு சொல்றீங்க, அதான் அறிவு. கிருமிக்கு எதுக்கே சுத்தப்படுத்துறது? கிருமி தின்னு, அதான் சொல்றேன் பாரு. ஒரு மரம் எப்படி அழுகி போன உணவை சாப்பிட்டு மரம் என்ன ஆயிக்குது? மரம் செடி என்ன அழுகி போன உரத்தை சாப்பிட்டு என்ன பண்ணிக்குது? தன் உடம்ப பலப்படுத்துறது. நல்ல சட்டமா இன்னும் சந்தேகம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சே சொல்லுங்க, வாய் விட்டு பேசுங்க. ஒண்ணு சுத்தப்படுத்துன்னு சொல்லுங்க, ஒருத்தர் சுத்தப்படுத்து சொல்றது தப்பு. அது நான் என்ன சொல்றேன், ஒரு செடிக்கு வந்து உரம் போடும் பொழுது அது சுத்தப்படுத்துறதுக்கா போடுறேன்? எதுக்கு செடிக்கு உரம் போடுறான்? பலப்படுத்துறதுக்கு ஐயா. அதே மாதிரி தான் தீய கிருமி, நல்ல கிருமிகள் மேலெழுந்து தீய கிருமிகளை வேட்டையாடி சாப்பிட்டு அந்த நல்ல கிருமிகள் என்னவா மாறிக்கும்? தெம்பா மாறிக்கும், ஆரோக்கியமா இருக்கும். தெம்பா மாறிக்கும். அப்புறம் இன்னும் வேற எதாவது சொல்லுங்களேன். நல்ல கிருமிகள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் யாராவது சொல்லுங்களா? இன்னும் கொஞ்சம் சிந்திங்க. கரெக்டு தான். இன்னும் கொஞ்சம் புலி மாதிரி சீறி பாஞ்சி ஐயா எல்லா அதாவது உடலோட எல்லா உறுப்புகளும் புத்துணர்ச்சி பெறுங்க ஐயா. அது சரி, அந்த கிருமிகள் என்னவா மாறும் அதை மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் புரியுது எனக்கு, நீங்க சொல்ல வரீங்க. இப்போ செடிக்கு உரம் போடுறப்போ அந்த செடிக்கு உரம் போடுறப்போ அந்த செடி சிறுசா இருக்குமா பெருசாகுமா? வளர்ச்சி அடைஞ்சிருமையா? அதை சொல்லுங்கய்யா முதல்ல. வளர்ச்சி அடைஞ்சிரும் அது. இன்னும் திருப்பி எல்லாரும் சொல்லுங்க. இந்த கிருமி, இந்த நல்ல கிருமி தீய கிருமி குன்று தன் உடம்பை என்ன பண்ணிக்கும்? வளர்ச்சி அடைய வைக்கிறது. அப்படி மண்டையில ஏத்துங்க முதல்ல. என்ன சுரேஷ், புரியுதா? புரியுது. என்ன புரியுது சொல்லுங்க. என்ன எண்ணெயில புரிஞ்சிருச்சா? எண்ணெயில அப்பளம் புரியுதான்னு கேக்குறேன். வடச்செடி சொல்றீங்க, எல்லா கிருமியும் போய் ஒரே இதுல போய் வடச்செடின்னு சொல்றீங்க. அதாவது நல்ல கிருமிகள் இந்த தீய கிருமி வேட்டையாடி தன்னை சாப்பிட்டு தன்னை பலப்படுத்தி கொள்ளும்னு அர்த்தம். தன்னை பலப்படுத்திடுச்சுன்னா அங்க எந்த கிருமி, அங்க கிருமி அந்த சின்ன கிருமிக்கு அங்க வேலையில. அது வந்து எலி சிங்கமா மாறிடும், எலி என்னவாரும் சிங்கமா மாறிடும். இதுக்குதான் சொல்றது. அப்போ அந்த நல்ல கிருமிகள் தீய கிருமிகளை வேட்டையாடி தன்னை பலப்படுத்தி கொள்ளும். நீங்க என்ன பண்றீங்க? சுத்தப்படுத்தி கொள்ளுன்னு சொல்றீங்க. ஞானம், இதுக்கு பேரு ஞான சூன்யம்னு பேரு. என்னது? நாம 7ஆம் அறிவு சுத்தப்படுத்துறோம். அதுக்கு எதுக்கு 1ஆம் அறிவு கூட? அப்ப டக்குனு சிந்திக்கணும். இப்படி எல்லாம் பேச கற்றுக்கொண்டாத்தான் நீங்க ஒரு வாத்தியராக முடியலன்னு நீ சாப்பாடுறாமன் தான். சிவமா சிந்திக்கணும். ராத்திரி சிந்திங்க, என்னடா இந்த போடு போடுறோம், இப்படி போட்டா தான் நாங்க. ஏன்னா இதெல்லாம் வெங்கடேசன் சொல்லிக் கொடுக்க, நானே சொல்றதுதான். எனக்கு முன்ன மூளை என்ன வானத்துல இருந்தா வருது? சிந்திக்க மூளைங்கிறது சும்மா இருக்குதுங்க, அதை தூண்டி விட வேண்டியது தானே. சும்மா அதை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? மூளை அழகா வச்சுக்கிறேன். இட்லி இதுங்கிறதுக்கு மட்டும் மூளை வேணும் இல்லையா? இட்லி சாராயம் போற இடத்துல போண்டா தின்னுட்டு அப்படி உட்காந்துட்டு குசு போட்டுட்டு வர்றது தான். உட்காந்து குசு போட்டு டர்னு குசு போட்டு வர்றதா தானே. தின்னு போட்டு குசு தானே விட்டுட்டு இருந்திருக்கிறீங்க எல்லாருமே. அப்படிதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எந்த மாடாவது குசு போடுறதான்னு பாருங்க, அது ஒழுங்கா கீரை சாப்பிடும், ஒழுங்கா வெளியே போயிடும். நீ தான் உட்காந்துட்டு குசு போட்டுட்டு உட்காந்து. மானங்கட்ட பிறவி மனித பிறவி. என்ன பிறவி? மானங்கட்ட பிறவி மனித பிறவி. செருப்பால் அடிச்சுங்க எல்லாம் டங்கு டங்குன்னு மண்டையில அடிச்சு. கரும அறிவுல உனக்கு நோய் வரலாமா? வள்ளுவர் சொல்றாரு, நான் சொல்லல. வள்ளுவர் கேட்கிறாரு. இப்ப எனக்கு என்ன பெரிய அறிவா? நானும் உங்களை மாதிரி மூக்க சிந்திட்டு இருந்தா அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபாகவன் முதற்ற உலகு கற்க கசடர கற்பவே கற்றப்பின்னு சொல்லி 1 மார்க் வாங்கினேன். என்னது? எத்தனை மார்க் வாங்கினேன்? 1 மார்க். 2 மார்க் அப்படியே வச்சுக்கோங்க. 2 மார்க் வாங்கிட்டு பிறகு புடிங்கி மாதிரி வெளியே வந்துட்டேன். எல்லாம் திருக்குள்ள புடுங்கிட்ட மாதிரி. ஒரு அளவும் தெரியாது எனக்கு. உங்களை மாதிரி நானும் சொல்ல வர்றேன். நீங்க என்ன 100 மார்க் வாங்கியிருப்பீங்க, பெரிய நீங்க அறிவாளியா? நான் 35 மார்க் வாங்கியிருக்கேன். நான் முட்டாளா? இப்படி கேள்வி எல்லாம் வருது இல்லையா? நீ 100 மார்க் வாங்கியிருக்க, அப்புறம் ஏன்டா நோய் வந்துன்னு கேட்பேன். எந்த மருத்துவனுக்காவது நோய் வர, உலகத்துல நோய் வராத மருத்துவன் எவனாச்சும் இருக்கான்னு சொல்லுங்க. உலகத்தில் நோய் வராம ஒரு இருக்கிற மருத்துவன் எவனாச்சும் ஒருத்தனை சொல்லுங்களா பார்க்கலாம். குப்புசாமி MBBS, ராமசாமி சித்தா, அப்புறம் அகிலாண்டேஸ்வரி ஆயுர்வேதம், எவனாச்சும் நோய் இல்லாம சேர்த்திருக்கானா? இப்படிலாம் கேள்வி கேட்கணும். என்ன 7ஆம் அறிவுனா பிச்சு எடுத்துரும். 7ஆம் இங்க ஒருத்தர் நாங்க ஆசிரியர் ஆயிட்டு கேக்குறோம் ஐயா. கேளுங்க. எவன்டா சாகாம இருக்கிறீங்க? நாங்க சாகர ஒரு வகை, நாங்களும் சாகத்தான் போறோம். நீ ஏன்டா நீ சாக மாட்டேன்னு கேட்கணும். எப்ப நீ சாக மாட்டேன்னு கேக்குறீங்களோ அப்ப உங்களுக்கு மான ரோசம் வெக்கம் சூடு சுரம் இருக்கிறதாக அர்த்தம்.
என் வீட்டுக்காரர் எங்க கேட்க மாட்டா, என் நண்பர்கள் ஏன்னா அந்த போட்டு யூடியூப்ல போட்டு வாங்கும் பொழுது எவனும் வாய் விட்டு பேச மாட்டானு. வாய் விட்டு போட்டா அதுக்குன்னு தனியா ஸ்பெஷலா ஒரு வீடியோ போட்டு அவனை மானத்துக்கு எடுப்பேன். நாம போற ஐயா தனி இப்ப வழி. வீடியோ அனுப்பி ஐயா இப்ப வீடியோ அனுப்பியிருக்கீங்களா? யாருக்கு ஐயா அனுப்பியிருக்கீங்க? யூடியூப்ல இது பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்களே, அதான் படிச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். யூடியூப்ல என்ன போட்டிருக்குது? இப்ப நீங்க அந்த கண்டுபிடிச்சிங்க பாருங்க, அந்த 16 லைட் எரியுறது, அதை பத்தி ஆமா. போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அது யாருக்கு ஐயா அனுப்பி வைங்க ஐயாப்பா அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு ஐயா அனுப்புனீங்க? எனக்கு அதை திருப்பி அனுப்புங்க. நீங்க என்ன அனுப்பிச்சீங்களோ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க, என்னன்னு பாக்குறேன். சரிங்க ஐயா, ஆனா உங்கள்ட்ட அதை எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ. ஆமா ஆமா. அது அது பாருங்க, இவங்க பெரியநிதல் வாங்கிட்டாங்க, இப்ப செஞ்சிருவாங்க பாருங்க. அதுதான் உலக சாதனை இது. ஆமா, இது வந்துதான் இதை பாருங்க 100 மணி நேரம் ஆக போகுது. 100 மணி நேரத்துல இதே வெளிச்சம் எரியுது. இப்ப வந்து 800 மில்லி வோல்ட் தான் குறைஞ்சிருக்குது. 3000 மில்லி வோல்ட் எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 900 வாட்ஸ் உள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா 9 வாட்ஸ் தான் இருக்கு மொத்தமாவே. ஆனால் அறுவடை செஞ்சது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 500 வாட்ஸுக்கு மேல அறுவடை பண்ணியிருக்கேன். இருக்கிறது வந்து எத்தனை வாட்ஸ்? இருக்கிறதே வந்து 10 வாட்ஸ் தான். 3 பெருக்கல் 3 9 வாட்ஸ் தான். 16 எல்இடி வச்சிருக்கேன். 100வது மணி நேரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். இன்னும் 2 மணி நேரம், 1 மணி நேரத்துல 100வது மணி நேரத்துக்கு போயிடும். 5 மணியோட முடிஞ்சு போச்சு 96 மணி நேரம். 96 இன்னும் ஒரு 10 வந்துச்சுன்னா 5 9 வந்துட்டா முடிஞ்சு போச்சு 100 மணி நேரம். இதுதான் வந்து இந்த குவாண்டம் பீட்டாடிகே உலகத்தோட முதல் மாடல். நீங்க இதை யார்கிட்ட வேணா காட்டலாம். நீங்க வந்து விரைவில் பிறண்டுதல் நீங்க விரைவில் செஞ்சு உடனே மாட்டி ஒரு டிபார்ட்மெண்ட்ல காமிச்சிருங்க. புரியுதுங்களா? நீங்க தான் இதுக்கு உயிர் கொடுக்கணும். ஓகே. போங்க மண்டை பிடிச்சி ஆட்டுக்கு இது பதில் சொல்றான்னு சொல்லுங்க. நீங்க ஏன்னா சாதாரணமா ஒரு கன்வென்ஷனல் பேட்டரி 2 பேட்டரி எடுத்துக்கங்க. சாதாரணமா அதுக்கு ஒரு ஹோல்டர் இருக்கும் கடையில் விற்கும், அதையும் வாங்கிக்கிங்க. அதுல வந்து 2 பேட்டரி சொருகிட்டு 2 எல்இடி வச்சு டைரக்டா எரியுங்க. எரிச்சு பாருங்க 3 மணி நேரத்துல செத்து போயிடும், இல்ல 6 மணி நேரத்துல செத்து போயிடும். அதிகபட்சமா 3 நாள் செத்து போயிடும். 2 எல்இடி ஒயிட் வச்சிருங்க. அதுக்கு மேல உயிரோட இருக்காது, செத்தே போயிடும். சூடு வந்துடும், பயங்கரமா சூடும், செத்து போகும். ஆனால் இது குவாண்டம் பீட்டாடிகே எவனுக்குமே புரியாது. குவாண்டம் சயின்ஸ் பேச இந்தியாவில் எவனுக்கு யோகதையே கிடையாது. என்னது இது? குவாண்டம் சயின்ஸ் இது வந்து ஓப்பன் சுற்று. இது எங்க பாருங்க, என்ன பண்ணியிருக்க ஒண்ணுமே பண்ணல. சாதாரண பேட்டரி எடுத்துட்டேன் பாருங்க, 2 பக்கம் கிராஃபைட் வச்சுட்டேன். இதை பார்த்தாவே நுர தள்ளிடு. யாரு? என்ஜினியருக்கு நுர தள்ளிடு. ட்ரிபிள் படிச்சிருக்கவன், பிஇ படிச்சிருக்க நுர தள்ளிடு. என்னடா சம்மந்தமெல்லாம் இருக்குங்கிறான். இதுதான் ஜீரோன்னு பேருங்க. இந்த ஜீரோவை வச்சுட்டேன். ஏன்னா நான் லைனியர் மோஷனே தப்பு. லைனியர் மோஷன் அது ஒரு கரெக்டன் தான். அது கிளாசிக்கலா லைனியர் மோஷன். இது வந்து குவாண்டம்ல வந்து ரவுண்ட் மோஷன். இப்ப இது வச்சோடனே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சு சுத்த ஆரம்பிச்சு. அப்ப மைனஸுங்கிறது பிளஸும் கிடையாது. ஆற்றல் தீரவே தீராது. கெமிக்கல் பேட்டரி வச்சிருக்கிறனாலையும் இப்ப இதுல இருந்து கெமிக்கல் பேட்டரி உள்ள ஈரப்பதம் இருக்குது, ஒரு செத்து போயிருது. 6 மாசத்துல 7 மாசத்துல செத்து போயிடும். அல்லது இந்த மாதிரி கடுமையா பயன்படுத்துறப்ப ஏம்பேரேஜ் பயங்கரமா கொடுத்துட்டு செத்து போயிடும். அதாவது நீங்க 10 ஏம்பேர் கொடுத்தே அதுல இருந்து 20 மடங்கு 30 மடங்கு வெளியிருந்து அறுவடை பண்ணி கொடுத்துட்டு அந்த பேட்டரி செத்து போகும்போது தவிர டைரக்டா சாதாரண நிலையில 1/2 மணி நேரத்துல சாகிற மாதிரி சாகாது. ஏன்னா அதுதான் இந்த 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 கிராஃபைட்டும் உள்ள கிராஃபின். இந்த கிராஃபைனை பத்தி இப்பதான் கண்டுபிடிச்சாங்க 2010. அதனாலதான் இந்தியாவில எந்த விஞ்ஞானிகளும் தெரியாது, வெளிநாட்டுல இருக்கிற விஞ்ஞானிகளுக்கும் தெரியாது, இது எதுக்கு பயன்படுத்துறானும் தெரியாது. இப்ப நாம என்ன பண்ணிருக்கோம்னா, உலகத்துல வந்து 4வது விதின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதாவது அணுக்கரு நடிந்த விசை, நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி டிசைன் பண்ணா யாருக்கும் தெரியாது. தானாவே சிதைஞ்சு தானாவே மின்சாரம் கொடுக்கும் அப்படின்னு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கானுங்க. எப்படி டிசைன் பண்ணு யாருக்கும் தெரியல, நான் டிசைன் பண்ணிட்டேன். அதனாலதான் சொல்றேன், நான் ஏஐல கேட்கறேன் இது சாத்தியமே இல்லைன்றுச்சு. இதுதான் சாத்தியம். அப்போ அவனே சொல்றானே, கால் விழுந்து அவன் சொல்றான், மெட்டா ஏஐன்னு ஒண்ணு இருக்கு ஃபேஸ்புக் காரணது. அவன் சொல்றான் இது பயங்கரமான கண்டுபிடிப்பு, நான் கால் விழுந்து வணங்குறேன்னு அது சொல்லுதுங்க. ஒரு ஏஐ வந்து கால் விழுந்து வணங்குறேன்னு சொல்லலாமான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. காலில் விழுந்து வணங்குறேன்னு சொல்லுது, மெட்டா ஏஐ சொல்லுதுங்க. அப்படி என்ன சொல்லுது? அப்படியே சொல்லுது. நான் எடுத்து போடுறேன் பாருங்க, உங்க காலில் விழுந்து வணங்குறேன். இதுன்னு சாதாரண கண்டுபிடிப்பாங்குது. அது எந்த ஏஐயும் அவ்வளவு சீக்கிரம் பதில் சொல்லாது. புரியுது உங்களுக்கு? நீங்க ஏடிக் போட்டி அது நீங்க சொல்ல அது ஏடிக் போட்டி போட்டு அது பழைய ரெக்கார்டு எடுத்து போட்டே இருக்கும். நான் போடுறதுல புது ரெக்கார்டு தடுமாறுது. என்னது ஏஐக்கு? அதாவது வாத்தியாருக்கே பாடம் நடத்துறது. நாம நினைக்கிற நாம என்ன சொல்றோமோ இப்படி 10 செகண்டுக்குள்ள என்ன பண்ணுவான்னு உலகத்துக்குள்ள எல்லா டாட்டையும் கரெக்ட் பண்ணி வினாடி நேரத்துல, அது அல்காரிதம்னு சொல்லுவாங்க. இப்படிங்கிறதுக்குள்ள எல்லா டாட்டையும் செக் பண்ணிட்டு டக்குன்னு பதில் கொடுக்கும்.
நம்ம சிந்திக்கிறதை விட 11 மடங்கு வேற சிந்திச்சுகள் கொடுக்கும். ஆனா நாம புதுசா கொடுக்கறனால அது தடுமாறுது. என்ன குவாண்டம்னு அதுக்கு தெரியாது, 3D தெரியாது, 2D தெரியாது. 3D வழியா மின்சாரம் கொடுக்கணும், அது 2Dக்குள்ள போகுது, 2Dல போய் ரிட்டர்ன் ஆகி 3Dக்கு வருது. இதெல்லாம் அந்த மெட்ட ஏஐக்கு தெரியும் தெரியாது, உலகத்துல எந்த ஏஐக்கும் தெரியாது. ஆனா கண்டுபிடிக்கிற விஞ்ஞானிகளுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதனாலதான் சொல்றேன், இது தைரியமா இப்படி வச்சிடலாம். பதில் யாரும் சொல்ல முடியாது. வேற காரணம் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா 3 மணி நேரத்துல சாக வேண்டியது 100 மணி நேரம் எப்படி எரியும்? அந்த கேள்வி கேட்ட பதிலே கிடையாது. அப்படின்னா இது கெமிக்கல் பேட்டரி அல்லன்றுவானுங்க. கெமிக்கல் பேட்டரி கிடையாது. கெமிக்கல் பேட்டரி 3 மணி நேரத்துல சாகணும். ஆம்பியர் 3 மணி நேரத்துல ஆம்பியர் காலி ஆயிரும். ஆனால் இது ஆம்பியர் பயங்கரமா கொடுத்துட்டு தான் அது சாகும். அப்ப என்னாகு, இது இந்த டெக்னிக் கெமிக்கல் பேட்டரினுடைய ரியாக்ஷன் கிடையாது. இது அதர் ரியாக்ஷன் சொல்லுவான். அப்ப அதர் ரியாக்ஷன் என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? அப்போ ஓப்பன் சர்க்கியூட் எங்க இருந்து எனர்ஜி எடுத்துன்னு கேட்டு பதில் சொல்லணும். அப்ப அட்மாஸ்பியர்ல இருந்து, அது பேர் ஆம்பியன்ட் எனர்ஜிம்பாங்க. ஆம்பியன்ட் வெளியிருந்து எடுக்கிறது, அட்மாஸ்பியரிக் எனர்ஜி அப்சர்வேஷன் பாங்க. அப்ப அங்கிருந்து எடுக்குது. என்ன வச்சிருக்கேன்? கிராஃபைட். அப்ப தான் கிராஃபைட் பத்தி சிந்திப்பானுங்க. இன்னும் இந்தியாவில கிராஃபைட்டை பத்தி ஒருத்தரும் சிந்திக்கவே இல்லை. இப்பதான் அமெரிக்காவில, இப்பதான் இங்கிலாந்துல சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நோபல் பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் தான் இப்பதான் கிராஃபின் ஒண்ணு இருக்குதான்னு சொல்லிட்டு அவன் கோடி கணக்கில் முதலீடு பண்ணிட்டு இந்த கிராஃபினை பிரிச்சு எடுக்க முயற்சி பண்றாங்க. அவ்வளவு சீக்கிரம் நடக்கவே நடக்காது. அந்த சிங்கிள் ஆட்டம் அது கனெக்ட் பண்றது, சேர்க்கறத சிங்கிள் ஆட்டம் பயன்படுத்தவே முடியாது, ஜீரோ பயன்படுத்தவே முடியாது. ஏதோ மிக்சிங் பண்ணணும், அப்பதான் பயன்படுத்த முடியும். இப்ப அந்த தீவிர ஆராய்ச்சியாவும் பல ட்ரில்லியன் டாலர் போட்டு எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு ஒரு சீப்பா ஒரு ஒயர் கண்டுபிடிக்கணும். அதாவது 100 வோல்ட் கொடுத்தோம்னா 1,00,000 கிலோமீட்டருக்கு அப்பால படணும், 100 வோல்ட் வரணும். அதாவது ஹீட் லாஸே வரக்கூடாதுங்கிறது தான். மகனுங்களா அதெல்லாம் நடக்கவே நடக்காது மகனுங்களா, இதுதான் நடக்க போகுது. சரியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் பெருமை கிடையாது. இது உலகத்துக்காக இயற்கையினுடைய ரகசியத்தை ஓபன் பண்றப்ப நான் வாங்கி இது இப்ப வீட்டுக்கே எடுத்துட்டு போற ஒண்ணும் கிடையாது. எல்லா விஞ்ஞானம் ஒத்துக்கிறப்ப வரும். இது நமக்கு என்ன பெரிய மூளை இருக்குது, பயன்படுத்துறேன். சும்மா இருக்கிற மூளை என்னது? சும்மா இருக்கிற மூளை. மூளை இப்ப நீங்களா கொடுத்தீங்க. எனக்கு இயற்கையா இருக்கிறது மூளை போட்டு நோண்டுது. 19 மணி நேரம் நோண்டி இதை இப்ப 8 நாள் நோண்டி இப்ப நிறைய நான் கத்துக்க வேண்டியது இருக்குது. அதை சொல்லும் பொழுது நான் கரெக்ட் பண்றேன். அது சொல்லும்போது எனக்கு புதுசு. அப்ப இப்ப நான் ஒண்ணு சொன்னேன்னா அது புதுவிதமா கற்பனை பண்ணி எழுதும். அதை பார்த்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். அப்ப நான் பேச அதை கொடுக்கறப்ப எனக்கு அறிவு வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அதுக்கும் அறிவு வர ஆரம்பிச்சிருது. அப்ப யாரு பேச நான் தான் டக்குன்னு பேசி பதத்தை கொடுக்குறப்ப எனக்கு மூளை சரக்கு ஏறிட்டே இருக்குது. அதே வள்ளுவர் சொல்லுவார், தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறு அறிவுனார். தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறு அறிவுனார். சரியா? சரி, இருக்கட்டும். இப்ப நான் நிறைய அந்த இதுக்கு பாயிண்ட் வந்துடலாம். அந்த ஒழுக்க முறைமைக்கு அடுத்தது என்ன வருது? இயற்கை படிக்கலாமா? எத்தனை பக்கம் படிக்கலாம்? 41 பாடம் ஐயா. 41 போயிடலாமா? 41 38 39 39 ஒழுக்கம் முடிஞ்சுதா? நண்பர்கள் கடிதம், நண்பர்கள் கடிதம் அது நல்லா தான் இருக்கும். சரி, இருந்தா என்னமா 41 சொன்னீங்களா? இயற்கை பற்றி சொல்லுங்க. இயற்கை பற்றி என்ன? இயற்கையை பற்றி சொல்லுங்க. இயற்கை செய்த தவறுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப இயற்கை நல்லது, கடவுள் நல்லதுங்கிறீங்க. இல்ல, அதெல்லாம் கிடையாது. தீய கடவுளும் இருக்கிறார்கள். என்ன கடவுளும்? இப்ப படிங்க. 2வது இதுல நான் 3வது படிச்சேன் ஐயா. அலிகள் இவனுக்கு சாணமற்ற பெண்ணுமற்ற இவர்கள் மனித இனம் என்ற மரத்தின் பட்டு போன கிளைகள். ஆண் உடலில் பெண் மனமும் பெண் உடலில் ஆண் மனமும் கொண்ட இவர்கள் இயற்கையின் பெரிய தவறுகளில் ஒன்று. இதை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுத முடியும். ஆனால் நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பிற்கு இந்த விவரம் போதுமானது. அது என்னது ஐயா? ஆணமற்ற பெண்ணுமற்ற ஐயா. எதற்கும் பயன்படாத எதுக்கு இயற்கை படைக்குது? இயற்கை குற்றவாளி தானே? பயனுள்ளதா தானே படைக்கணும். ஏன் இப்படி ஆணும் இல்லாத பெண்ணும் ஏன் இயற்கை படைக்கணும்? இயற்கையோட தவறு அல்லவாது? அப்படிங்களா ஐயா? இயற்கையோட தவறு தான். இந்த மனிதனோட தவறுங்களா ஐயா? நம்ம தவறான உணவுனால வர இயற்கையுடைய தவறு தான். இயற்கை குற்றவாளி, இயற்கை தான் குற்றவாளி. என்னது? பசி கொடுத்தது. பசியே ஏன் கொடுத்த? நீ பசி கொடுத்த பிச்சைக்காரனாக்கி பசியை கொடுத்து நோயாளியை மாத்தி வச்சிருக்க நீ. அப்ப இயற்கை குற்றவாளி தானே? அப்ப அங்க வாங்க. அதனாலதான் அந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறதா நோய் நல்லா இல்லாட்டி சாவுதான் வரும். அப்ப கடவுள் குற்றவாளியா இல்லையா? அதுதான் கடவுள் குற்றவாளி. அப்ப ஜீரநீர் நிறுத்தி ஆகணும். ஜீரநீர் நிறுத்தாதான் தப்பிக்க முடியும், இல்லாட்டி சாவுதான். எந்த தெரபி பண்ணாலும் வேலை. தெரபிங்கிறது ஏமாத்து வேற. தெரபின்னு என்ன தெரியுமா? பக்க விளைவை அழுத்தி வைத்தல்னு பேரு. பக்க விளைவுனா நோயினுடைய பக்க விளைவு. நோயை குணமாக்குறது வேற. உலகத்துல நோயை குணமாக்குற அதிகாரம் மருந்து மாத்திரை மூலிகைகளுக்கு எதுக்குமே கிடையாது.
அப்படி பார்த்தா ஒரு டாக்டருக்கு தன் நோய் வந்து தான் குணமாத்தி காட்டணும். அப்படி எவனும் குணமாக்கினது வரலாறே கிடையாது. குணமாக்க முடியாது. அது இயற்கைக்கு எதிரானது. என்னது? ஆமாய்யா, இயற்கைக்கு எதிரானது. இயற்கையை புரிந்து கொண்டு அதன் வழியில தான் போகணும். அது ஜீரணையை நிறுத்தி சாவு வந்து இயற்கையா வரணும். மருந்துல சாக கூடாதுங்கிறதா உங்க கை சாவும் வாழ்வு உங்க கையில தான் இருக்கணும். சாவும் வாழ்வு நீ நினைச்ச ஆமா. சாகலாம், நீ நினைச்ச வாழலாம். உங்களுக்கு இருக்கிற பகுதி காற்றோட்டம் உள்ள பகுதியா இருக்கு. நீங்க அத்தனை பேரும் காற்றோட்டம் உள்ள பகுதியா இருக்கணும். தண்ணீர் கூட பெரிய மிச்சம் பெரிய பிரச்சனை இல்ல. காற்றோட்டம் உள்ள பகுதி இருந்தா சீக்கிரம் உடம்பு மாறும். அப்ப காற்றோட்டம் உள்ள பகுதி தான் இங்க இருக்கணும். கடுமையான நோயாளிகள்லாம் அப்படித்தான் இருக்கணும். புரியுதா? அப்படி இருந்தா இடத்த மாத்திக்குங்க. யாரையும் சந்திக்காதீங்க. நல்லாகிற வரைக்கும் எவனையும் சந்திக்க விடாதீங்க. என்னது? சரிங்க. உங்களை யாரும் சந்திக்கவே கூடாது. யாருமே அது நல்ல தெளிவா இருங்க. எவனும் உங்களை என் கூட பேசாதீங்க. நீங்க மோடு மூட்டைகளோடையும் ஆகாரங்களோட பேசாதீங்க. நான் யார்கிட்டையும் பேசவே இல்லை. என்னுடைய வேலைக்கு ஏதாவது போனோன்னா மட்டும் ஒரு விஷயம் பேசிட்டு வந்துடுவேன். மற்றபடி கதை வைத எல்லாத்துக்கும் அந்த எல்லாரும் புளுத்து போனவனுக்கு அவங்ககிட்ட என்னத்த பேச போறீங்க? என்ன தெரியும் அவங்களுக்கு? நாம வந்து இயற்கையை புரிந்து கொண்டு அதன் நோக்கில வாழ விரும்புறோம். அதான் சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, இயற்கை பற்றி இது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத படைச்சா இது என்ன அர்த்தம்? இது அது யாருடைய குற்றம்? உங்களுடைய குற்றம் கிடையாது. அது எப்படி மாறுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆம்பளை மனசுல பொம்பளை, பொம்பளை மனசு ஆம்பளை. எந்த பிரயோஜனம் கிடையாது. அவங்க யாருடைய குற்றம்? இயற்கை குற்றம் தானே. அப்ப இயற்கை எப்படி வேணா உங்களை மாத்திட்டு போகும். அப்ப நீங்க ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். அப்ப இயற்கை நீங்க ஏமாத்த நினைச்சீங்கன்னா போட்டு தள்ளிடும். நீங்க கீமோதெரபி போடுறோம், இன்ஜெக்ஷன் போடலாம், இதெல்லாம் சரி. இன்ஜெக்ஷன் போட எத்தனை பேர் சக்கரம் நல்லா இருக்கு? கேள்வி கேட்டே போனீங்கன்னா அப்பதான் அறிவு வரும். ஒரு சாதாரண சளிக்கு நம்ம மருந்து கிடையாது. இப்ப உங்களுக்கு சளி இருக்குன்னு யாரு எப்படி குணமாக்குவீங்க? இப்ப இந்த சளிக்கு யாருக்கு மருந்து கொடுத்தாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவன் தெரிஞ்சாத்தானே சொல்லுவான். அப்ப சளி குறைந்த உணவை தான் சாப்பிடணும். இப்ப நான் வந்து ஜீரணையை நிறுத்திட்டு சளி குறைந்த உணவை கீரை வச்சு சாப்பிட சொல்லியிருக்கேன். கீரையோ காயா, அது சுத்தமான கீரை காயா இருக்கணும். சுத்தமான கீரை, சுத்தமான காய் இதுதான் இருக்கணும். இதை வச்சு ஒரு பிரெட் வச்சு சாப்பிடலாம், ரஸ்க் வச்சு சாப்பிடலாம், ஒரு இட்லி வச்சு சாப்பிடலாம், ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிடலாம். அது சீவக்கட்டை தான். அது அந்த நீங்க சாப்பிட்றது தொடப்பு கட்டை, சீவக்கட்டை. அந்த 12 மணி நேரம் பயிற்சி தேர் குறைந்த உணவில் வாழ்றப்ப மலச்சிக்கல் இது அதுக்கே ஏன் சொல்றேன்னா, குறைந்த உணவில் வாழுகின்ற பொழுது மலச்சிக்கல் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தற்காலிகமா இனிமா பயன்படுத்திக்கணும். சாயங்காலம் வேக வச்ச கீரையும் சாப்பிட்டு மலத்தை இறக்கி விட்டுறணும். இதுதான் நீர் மருத்துவம். அதாவது நாம சாப்பிட்ற உணவு 4ஆ பிரியுது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நாம் சாப்பிடுற உணவு 4ஆ பிரியுது. ஒண்ணு வந்து திடக்கழிவா பிரியுது. 2வது என்னவா பிரியுது? இந்த நீர் கழிவு, சளி கழிவுகளையா? 4 நாம சாப்பிடுற உணவு 4 விதமாக உடம்பு செலவழிக்கிறது. ஒண்ணு என்னமா செலவு பண்ணுது? எனர்ஜிய திடக்கழிவு, திரவ கழிவுங்கய்யா. திடக்கழிவா போகுது, திரவ கழிவா போகுது. 2 3 நீரா போகுதுங்க, வேர்வையா? இல்ல 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 நீங்க படிக்கவே இல்ல. யாரும் படிக்கல. மறந்து தொலைச்சு. இல்ல 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 தின்ன உணவு உடம்பு 4 விதமா செலவு பண்ணுது. தின்ன உணவு உடம்பு 4 விதமா எத்தனை நேரம் பாடம் நடத்திருக்கல, மறந்து தொலைச்சிட்டீங்களா? காலையில மலமா போகுது. 2வது சிறுநீர்ல அதே திடக்கழிவா போகுது, சிறுநீரா போகுது. 3வது வந்து இரவில் ஒரு பகுதி என்னவா படியுது? காலையில இருந்து பல்லு வளர்க்குறீங்க, அது என்னது? இதே மருந்து தொலைச்சிங்கன்னு கேக்குறேன். அப்படியே சும்மா அப்படியே எழுதி வச்சுக்கிட்ட படிக்க வேண்டாமா? திருப்பி அப்படியே பராக் பார்த்துட்டே வகுப்புக்கு வந்துட வேண்டியது. எத்தனை தடவை சொல்லியிருக்கா? நாம் சாப்பிட்ற உணவு 4ஆக பிரிக்கிறது, மலமாக கழிகிறது, சிறுநீரா பிரிஞ்சு போது. 3வது இரவில் ஒரு பகுதி நாக்கில் படிக்கிறது. அதைத்தான் காலையில் வச்சு பல்லு வளர்க்குறீங்க. அந்த பல்லு வளர்க்கறது தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்துறீங்க. தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை வேக வைத்த காய்கறியின் மூலமாக இறக்கி விட வேண்டும் என்று நீர் மருத்துவம் சொல்லிக்கிறதுன்னு சொன்னானே, சொல்லியிருக்கனா இல்லையா? சரி, 4வது பிரிவு என்ன? 3 சொல்லியாச்சு. 4வது பிரிவு என்னவா இருக்கு சொல்லுங்க, கற்பனை சொல்லுங்க. 4வது பிரிவு என்னவா இருக்கும்? இந்த விஷப்படிவுகளை சிறு குடல்ல இருந்து பெருங்குடலுக்கு வர வச்சு மலைப்புழு வழியா வெளியே தள்ளுங்கய்யா. கிழிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க தின்ன அரிசி மாவு இருக்கு இல்லையா, மாவு கொழுப்பாக மாறி உடல் என்ன? ஆமா, நீ தின்ன உணவு கொழுப்பாக, தின்ன மாவு சத்து, குறிப்பாக மாவு சத்து கொழுப்பா மாறி, சளியா மாறி, கொழுப்பா மாறி, சளியா மாறி உடலில் பல பாகங்களில் படிந்து பல நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்ப புற்றுநோய் கிடையாது, பல நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. உங்களுக்கு புற்றுநோய் வந்துச்சு, அந்த ஆளுக்கு சக்கரை நோய் வந்தது, உங்களுக்கு மூட்டு வலி வந்தது, அது இடுப்பொலி வந்தது, இவருக்கு மாரடைப்பு வந்தது. தின்னதை ஒண்ணுதான். நோய் என்னது? பலவாறு. தின்னதை ஒண்ணுதானே. நீ திங்கிற இட்லி தான் அவங்களும் தின்னாங்க. என்னது? சுரேஷ் திங்கிற இட்லி தான் நீங்க தின்னீங்க.
அவர் திங்கிற கருவாடத்தை நீங்க தின்னீங்க. உங்களுக்கு வந்து சக்கரை நோய் வந்து மாட்டிடுது, அவருக்கு புற்றுநோய் வந்து மாட்டிடுது. பேருதான் வேற, தின்னதுல ஒண்ணுதான். ஒன்னா அசைவம் சைவம் ரெண்டே அடிச்சிருக்காரு. நீங்களும் அசைவம் பால் குடிக்காம டீ குடிக்காம எவன் இருக்கான்? முட்டை திங்க எவனும் இருக்கான்? எல்லாம் தின்னு இருக்கான். அப்ப சைவ அசைவம் ரெண்டும் தின்னுட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப முன்னாண்ட அப்ப நீங்க சாப்பிட்ற உணவு நாளாக பிரியுதுன்னா இதுதான் முன்னாடி நம்ம சொல்லி இருக்கிறோம். ஏற்கனவே 77ஆம் பக்கத்துல சொல்லியிருப்போம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. 77 74 பக்கம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நாம் சாப்பிடுகின்ற உணவு நாளாக பிரிகிறது. அப்ப ஒண்ணு வந்து திடக்கழிவாக வெளியேற்றுகிறது. அதாவது கொஞ்சம் சுயமா நாம் சாப்பிடுற உணவு எந்த மாதிரி உடம்பு செலவாகுது என்பதை படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்து விட்டு சுயமா சிந்திக்க வேண்டும்னு ஒரு பாடம் எழுதியிருக்கு. பாடம் நடத்திருக்குமா இல்லையா? பாடம் நடத்திருக்குமா இல்லையா? ஆமாய்யா, எடுத்துருக்கோம். அப்புறம் விட்டு போட்டு அப்படி பேபான்னு முடிச்சிட்டு இருந்தா என்ன இருக்கும்? படிக்கணும். எங்க இருக்கு தேடுங்க, எல்லாரும் தேடு. காலையில் ஒழுங்கா சொல்லுங்க எந்த இடத்துல வருது. எல்லாரும் பக்கம் போட்டு வரணும். இப்ப போட்டாச்சு. சும்மா நிமா நான் வகுப்படுத்திருக்கல அர்த்தம் பண்றது. இப்ப சொல்றேன் இல்லையா, எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு காலையில் எல்லாரும் மனப்படம் அப்படியே அந்த நாளில் மனப்படமா சொல்லணும். கீழே சொல்லியிருப்பாரு, அந்த நாம் சாப்பிட்ட உணவானது குறிப்பாக மாவு சத்து கொழுப்பாக மாறி உடலில் பல பாகங்களில் தங்கி விடுகிறது. அதை நீர் பயிற்சியின் மூலமாக மாத கணக்கில் கரைத்து எடுத்த பிறகு சளியாக தானங்க ஐயா படியுது உடம்புல. கொழுப்பாக படிந்து சளி. சரி, கொழுப்பாக படி. கொழுப்பு தான் ஆளை சாவடிக்கிறது. சளியும் சாவடிக்க, அது கரெக்ட் தான். கொழுப்பாக மாறி கூட சளி சேர்த்திக்கலாம். கொழுப்பாக மாறி குறிப்பாக மாவு சத்து. என்ன சேர்த்து திங்கிறீங்க நீங்க? மாவு சத்து எதன் மூலமா சாப்பிடுறீங்க? மாவு சத்துல எங்க இருந்து எடுத்துக்கிறீங்க? மாவு சத்துக்கு எந்த மாவு சத்து எதுன்னு சொல்லுங்களாம் பாக்கலாம். எது மாவு சத்து சொல்லுங்க. அரிசி சம்பந்தப்பட்டது எல்லாம். அப்புறம் அரிசி சம்பந்தப்பட்டது. அப்புறம் பருப்பு. அப்புறம் கிழங்கு. அப்புறம் தானிய வகை, கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள். இதெல்லாம் கொழுப்பும் சளி உண்டாக்கும். நாக்குக்கு ருசியா இருக்கு. என்னது? நாக்குக்கு ருசியா இருக்கும். எல்லாம் திருந்துங்க எல்லாரும். நாக்குக்கு ருசி தான். இதுல வேற என்ன இருக்குது? ருசியில கிழங்கு திம்பீங்களா? எல்லாம் ருசிக்கு தின்னு ஐந்தாமறிவிலே இருந்து அப்புறம் பகுத்தறிவு இல்லாம அப்புறம் குருட்டு மண்டங்களோட சேர்ந்து சாக வேண்டியதுதான். அவனும் திங்கிற, நீங்க திங்கிறீங்க. 2 பேரும் தின்னு போட்டு அவனுக்கு நோய் வருது, இன்னொனுக்கு நோய் வருது. அப்புறம் அவனும் குருடு, நீங்களும் குருடு. 2 குருடும் போய் குளிர் விழுந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆகையினால இதுதான் விஞ்ஞானம். சரி, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். காலையில் வர்றப்ப படிச்சுட்டு வந்துருங்க. அது படிக்க எங்க இருக்குன்னு தேடுங்க. எல்லாமே நாம் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகிறது என்பதை படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்து விட்டு சுயமாக சிந்திக்க கனிவா கேட்டிருக்காரு. அது இந்த பக்கத்துல இருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அதை நல்லா மண்டையில ஏத்திக்கிட்டே இருக்கணும். அது என்ன ஆராய்ச்சி? அது சாதாரண ஆராய்ச்சி. எவன் பேசுவான்? இவெல்லாம் இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அவனுக்கு. புதுசா அறிவியல கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் மருத்துவர்கள் அதை பேசவே மாட்டானுங்க. பேசிச்சுதான் பேஷண்ட் போயிடுவான். அந்த காலத்துல வந்து மருத்துவமா இருக்க அன்னைக்குள்ள வீட்டுக்கு வந்து 5-6 மணி நேரம் பேசிட்டு போவான். இன்னைக்கு 100 பேர் நின்று இருக்கிறான். உங்ககிட்ட ஒரு வினாடி கூட பேச மாட்டான். என்னது? அடிச்சிருவான், போடான்ருவான். என்னது? டேபிள் போன்றுவான். வாங்க பார்த்திருக்கலாம் எல்லாத்தையும். அப்போ பணம் சம்பாதிக்கிறத நோக்கம். நேரம் மக்கள் பெருகிட்டே போறாங்க. 10 பேர் பார்த்துட்டு இருந்தா இன்னைக்கு 200 பேர் பாக்குற, நாளைக்கு 300 பேர். அவன் எங்கேயும் போக முடியாது. நீங்களாவது பணத்தை கொடுத்துட்டு வெளியே வந்து நடந்து வந்துட்டு இருப்பீங்க. அந்த டாக்டருங்கிறது சிறையை விட ரொம்ப கொடுமையான சிறைச்சாலை கைதிகளுக்காவது மூச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவனுக்கு சிறைய எந்த டாக்டர் வெளியே சுத்துறத பாத்துருக்கீங்களா? எங்காவது எந்த டாக்டராவது மருத்துவ டாக்டர் எந்த அளவு இருக்குது? எவனாச்சும் சுதந்திரமா நடந்து போறத பாத்துருக்கீங்களா? எவனாச்சும் உங்க ஊர் டாக்டர் எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா? அவன் கொத்தடிமை விட மோசமா இருக்கான். என்னது? ஏன் சொல்லுங்களேன் பாக்கல. என்ன காரணமா இருக்கும்? பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கணும். அப்புறம் வேற என்னென்ன காரணம் சொல்லுங்க? அவன் கொத்தடி விட மோசமா இருக்கான். அவனை வெளியவே பார்க்கவே முடியல. ஏன் காரணம் சொல்லுங்க? பணம் சம்பாதிக்க. சரி, அப்புறம் அதான் முக்கியம். ஏன்ப்பா அவளை வேலை பலு போட்டுக்கிறேன்? குறைச்சிக்க வேண்டியதானே? காலையில வந்து 3 மணி நேரம் தான் பேஷண்ட்டை பார்க்கணும், வெளியே உடையாந்துட வேண்டியதானே? அதையும் செய்ய மாட்டேன். இன்னும் ஆள் வரட்டு. இதுதான் அப்படித்தானே பாண்டிச்சேரி அதவாலி. இன்னும் ஆள் வரட்டு. உண்மையா காலை டிஃபனே சாப்பிட மாட்டாங்க அவங்க.
ஆமா, அந்த அளவுக்கு இங்க பேஷண்ட பார்க்கணும், ஓபிடி போகணும், திரும்ப பேஷண்ட பார்க்கணும், சாப்பாடே சாப்பிட முடியாது. அவங்க கஷ்டப்பட்டுனே இருப்பாங்க. விடுதலையே கிடையாது. ஒரு நாள் கூட அவர் கடற்கரையில போற பார்க்க மாட்டீங்க. அவனுக்கு நேரமே இல்ல. 24 மணி நேரம் அந்த பேஷண்ட பார்க்க வேண்டிய, கேஸ பார்க்க வேண்டிய, கேஸ் ரெடி பண்ண வேண்டிய, தள்ளு 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 தள்ளு. அந்த படிக்க கூட முடியாது. யாராவது 2 பாயிண்ட் சொல்லாத, எவன் செத்தானே போனா என்ன வந்துருது? அங்க பணம் வந்துகிட்டே இருக்கு. அவனுக்கு என்ன வரும்னா, பணம் வந்துகிட்டே இருக்கு, நிக்காத நேரமே, நாய்க்கு நேரம் இல்ல, நிக்கிறதுக்கு நேரமே, அப்படியே போயிட்டு. இதுதான் அவனுடைய இழிநிலைன்னு பேரு. ஒரு நாளும் அவன் மேன்மை அடைய முடியாது. ஒரு நாளும். அடுத்தது, இயற்கை பெரிய தவறுகளை செய்தது உண்டு. அந்த முக்கியமான சிலவற்றை கீழே தெரிகிறேன். இதை படிச்சுட்டு நான் நிறைவு செய்யலாம். டைனோசர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நம்ம கூட இங்க அரியலூர் பக்கத்தால டைனோசர் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க திருச்சி பக்கத்தால இது பெரம்பலூர் மாவட்டம் அங்க வந்து இருந்ததா சொல்றாங்க பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக. டைனோசர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் டைனோசர் என்ற சொல்லப்படும் ஒரு பெரிய ஜீவராசி உண்டாயின. அதிக உடல் பருமன் பெற்ற அவை புத்தி வளர்ச்சியில் கருத்தை செலுத்தவில்லை. உடல் வளர்ந்த அளவுக்கு எது வளரல? புத்தி வளரல. சொல்லுவாங்க ஆளுதான் வளர்ந்துருக்கிறான். என்ன சொல்லுவாங்க? மூளை வளரல. இப்ப நம்மளத்தான் சொல்றாங்க, ஆளுதான் பாரு திண்டாங்கடாயிட்டு இருக்கிறான், இல்ல அறிவே இல்லடா அப்படிம்பாங்க. அதேதான் இங்க. அப்ப டைனோசர் வந்து மிகப்பெரிய உருவம், ஆனால் அது புத்தியில் கவனம் செலுத்தல. அதனாலதான் பேரழிவு வர்றப்ப தப்பிக்க முடியல. ஆனால் புத்தியில் கவனம் செலுத்த போற எலி பங்கு போட்டு உள்ள போய் பூந்துருச்சு. எலி கிளி கரப்பாம்பூச்சி எல்லாம் உள்ளவே பூமிக்குள்ள போய் தங்கிட்டு அப்படியே உட்காந்துருச்சு. மேல கல்லு வந்து விழுகிறப்ப வெப்பம் வரப்ப தப்பிச்சு போயிடுது. இதெல்லாம் மாட்டிட்டு அப்படியே செத்தே போச்சு. ஒரு ஷாட் அடிச்சு அவனை மொத்தமா காடி ஆயிடுச்சு. உலகத்துல பெரிய பயங்கரமான ஜீவராசி அதுதான். யானை விட 10 யானை, 20 யானை, 30 யானை, 50 யானை சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு டைனோசர். எத்தனை டன் இருக்கு? அது 500 டன் இருக்கு. அடு விட்டா 2 பனைமரம், கழுத்தே 2 பனைமரம் உயரத்துக்கு இருக்கு. நினைச்சு கூட பாருங்க எப்படி இருக்கு. 100 டேங்க் என்னமோ டேங்க்னு சொல்றாங்க. இந்த பீரங்கி மாதிரி 50 பீரங்கி சேர்ந்து எப்படி இருக்கு? அதுதான் கற்பனை பண்ணி பாருங்க. சரி, டைனோசர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் டைனோசர் என்று சொல்லப்படும் பெரிய ஜீவராசிகள் உண்டாயின. அதிக உடல் பருமன் பெற்ற அவை புத்தி வளர்ச்சியில் கருத்தை செலுத்தவில்லை. சில 1000 வருடங்கள் முன் பூமியின் மீது ஒரு பெரிய விண்கல்லின் விளைவாக பெரிய கல் வந்து தாக்கி இருக்குது பூமியில. அதன் விளைவாக என்ன ஆகி போச்சு? எல்லாமே பத்தி எரிந்து டைனோசர் அழிந்து விட்டன என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதோட நிறைவு செய்யலாம். இந்த மாதிரி அதுக்கப்புறம் 2வது இருக்குது, அப்புறம் 3 இருக்குது, அப்புறம் அந்த 3 இருக்குது. இதுதான் 3 பார்த்துட்டு அவ்வளவுதான். 2 வந்து இந்த தீமைகளை நல்லா படிச்சிருங்க. படிச்சுட்டு விட சொல்லலாம். வேற ஏதாவது சந்தேகத்தை கேளுங்க. என்னென்ன பயிற்சி பண்ணிருக்கீங்க சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. காலையில என்ன பண்ணிருக்கீங்க? நான் இன்னைக்கு எல்லாமே நீர் தான் போட்டிருந்தேன் ஐயா. இப்பதான் ஐயா கொஞ்சம் கீரை போட்டு சரி முடிச்சுட்டேன் ஐயா. அடுத்தது தயால என்ன பண்ணிருக்கீங்க? பதில் இல்லை. பாண்டிச்சேரி என்ன பண்ணிருக்கீங்க? நீர் மட்டும் தான் சாப்பிட்டேன், ஒன்றும் சாப்பிடல ஐயா. சரி ரைட், முடிச்சுக்கலாம். பிறநகர் நீங்க என்ன பண்ணீங்க? பிறை காலையில கொஞ்சம் கோசம் ஒரு தோசையும் சாப்பிட்டாங்க ஐயா. இன்னைக்கு அதுக்கப்புறம் ஒண்ணும் சாப்பிடலைங்க. நாளைக்கு ஃபுல்லா நீர் மாதிரி. இது மாங்காய் சாறுல போடுங்க. பச்சை மாங்காய் சாறு போடுங்க. அது வந்து காய் தானே. பச்சை மாங்காய் சாறு போடுங்க. பச்சை மாங்காய் இருக்கா? வாங்கிட்டு வந்தீங்கன்னா அடிச்சு போடுங்க. அதையே போடுங்க. இருக்கு. ஆமா, இன்னைக்கு சனிக்கிழமையா நீங்க முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போடுங்க. போட்டுட்டு 24 மணி நேரம் பண்ணிட்டு ஒரு போறப்ப சாப்பிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டு கீரையோ சட்னியோ ஏதோ ஒன்று வச்சு அதை வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கேன். உடலடை கரையுதான்னு பாருங்க. அது கரைஞ்சிட்டு தான் இருக்கு. நீங்க ஒரு வேளைக்கு வந்துட்டு கரைய ஆரம்பிச்சிடும். ஒரு வேளைக்கு வந்துட்டாவே கரைஞ்சிரும். அது கரையத்தான். ஒரு வேளைக்கு வந்துட்டு கரைஞ்சிட்டே இருக்கு. மற்றதில் நீர் பயிற்சி பண்ண இந்த தேவையற்ற கொழுப்பு நீர் அது கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. நீங்க இந்த ஓய்வு கொடுக்குறப்ப அது வேலையை என்ன சுத்தப்படுத்தி கரைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி கரைச்சு போய் நெஞ்சு எலும்பு தெரியறது பாத்தங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முழு இருந்தது. நெஞ்சு எலும்பு தெரியறது சந்தோஷமா இருக்கு. எல்லாம் சரியா அதெல்லாம் இறுக்கமா வரும். சுறுசுறுப்பா நடக்கல எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த உராய்வு அந்த உள்ள இருக்க தேவையற்ற உப்புகள் பாராமேக்னேட் உப்பு பூரா போயிடும். பாராமேக்னேட் உப்பெல்லாம் போனதுக்கு அப்புறம் டயாமேக்னேட் அதிகமாகும். அந்த டயாமேக்னேட் உப்புங்கிறது தண்ணியில வச்சுதான் கரைக்க முடியும். நாம் சாப்பிட்ற அறுசுவை அப்படிங்கிறது உப்பு தான். அது புத்தி அந்த 5ஆம் அறிவுக்கு அதெல்லாம் பூரா வெளியே எடுத்துட்டோம்னா உடம்பு காந்த தன்மை பெற்றதாக மாறும். அப்பதான் டயாமேக்னேட் ஆகும். அப்பதான் மேல இழுக்க ஆரம்பிக்கும். இப்ப கீழே இழுத்துக்கிட்டு இருக்குது. இது நீங்க தின்னது பூரா கீழே இழுத்துட்டு இருக்குது. அவன் இங்க இருந்து சாகடாகுது. இப்ப சுத்தப்படுத்த மேல இழுக்க ஆரம்பிக்குது. இதுதான் அட்டமாசித்தின் பேரு. எப்ப நோய் நீங்கிடுதோ உங்களுக்கு அட்டமாசித்தி நீங்க போயிட்டீங்கன்னு அர்த்தம். மீண்டும் காலையில பேசலாம். நன்றி, வணக்கம்.